ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே உறுப்பினரை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதாவது ஏடிஎம்கேயில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உறுப்பினருக்கான ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, அந்த கார்டு எப்படி ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா இணையணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் இருப்பீங்க, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா அந்த வீடியோ கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா 15,000 சப்ஸ்கிரைபர் கடந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிவ்அவே பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச். இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா 15,000 சப்ஸ்கிரைபரில் ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ரேண்டமாக செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்கலான் இருக்கோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிவ்அவே பார்த்திங்கன்னா எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபராக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ள முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கையோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த கிவ்அவேல பார்த்தீங்கன்னா நீங்கள் கலந்து கொண்டுட்டீங்க. இந்த மாதிரி டெய்லி அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நீங்கள் மாதிரி பண்ணுறது மூலிமா ரேண்டமாக ஒரு ஆளை செலக்ட் பண்ணி இந்த கிவ்அவே பார்த்தீங்கன்னா கிஃப்டாக பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏடிஎம்கே மெம்பர்ஷிப் கார்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா எப்படி கார்டு பிரிண்ட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட். இது 2 விதமாக பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிக்கலாம். ஒன்று ஆஃப்லைன், அதாவது ஏடிஎம்கே ஆஃபீஸில் போயிட்டு பதிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயும் பதிஞ்சிக்கலாம். இதுக்கு என்ன வெப்சைட் பார்த்தீங்கன்னா AIADMK.org.in இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போய்க்கோங்க. வெப்சைட்டுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெயர் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களுடைய பேர் கொடுத்துக்கோங்க. யார் ஏடிஎம்கேல இணையணுங்கிற விருப்பத்தில் உள்ளவங்க உங்களுடைய பேர் கொடுத்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் இந்த இடத்துல உங்களுடைய பேர் கொடுத்துக்கோங்க. அதாவது ஓட்டர் ஐடியில் என்ன பேர் இருக்கோ அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா பேர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏஜ் இப்போ உங்களுக்கு இந்த அப்ளை பண்ண ஸ்டேஜில் ஏஜ் என்ன ஆகுது அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல மேலுங்கிறது ஜெண்டருங்கிறது மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆண்களும் அப்ளை பண்ணலாம், பெண்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து வாக்காளர் எண், அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியோட எண்ணை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து சட்டமன்ற தொகுதி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா கையில் ஆக்டிவாக இருக்கிற நம்பர் கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்ட ஆண்டு, நீங்கள் எப்போ ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த டேட் அந்த இயர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கான நம்பரு. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கார்டு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கலர் பிரிண்ட்டாகவும் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மொபைலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல மெம்பர்ஷிப்கான கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இது தான் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, அவங்களுக்கான வீடியோ தான் இது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புத்தம்பது வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.